வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இந்த பிரம்மஞான பயிற்சியில் முதல் நாள் முதல் அமர்வு. இது மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு அமர்வு. இந்த அமர்வில் தான் பிரம்ம ஞானம்னா என்ன, அது ஏன் சொல்லப்போம். அந்த பிரம்ம ஞானம்னா கடவுளை பற்றிய அறிவு, தன்னை பற்றிய அறிவு, மெய்ப்பொருளை பற்றிய அறிவு அல்லது இயற்கையை பற்றிய அறிவுன்னு சொல்லுவோம். பிரம்மம், இயற்கை, கடவுள், நான், அறிவு, இது எல்லாம் ஒண்ணுதான். இதுதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் பற்றிய அறிவு, அதுக்கு பேர் தான் மெய்ப்பொருளுக்கு வடமொழியில ஆன்மான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல மெய்ப்பொருள், வடமொழியில என்னங்க, அதான் ஆன்மீக அறிவு. அப்போ பிரம்ம ஞானம்னா என்ன? ஆன்மீக அறிவு. இப்போ மனிதகுல வாழ்க்கையில எல்லோரும் துன்பப்படுகிறோம். இந்த உலகத்துல பிறந்தாலே எல்லோருக்கும் துன்பம் தான். துன்பப்படாதவங்க யாராவது உண்டா? ஒன்று உடலுக்கு துன்பம் அல்லது மனதுக்கு. அதனாலதான் சில மகான்கள் சொல்றாங்க, அவங்க மரணம் வரும்போது சொல்றாங்க கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு இனி பிறவி வேண்டாம், என்னை பிறக்க வைக்காதே. ஏன்னா நம்மளை பிறக்க வச்சது யாரு சொல்லுங்க? இப்போ நம்முடைய தாய் தந்தருடைய கரு இணைந்து நம்முடைய தாயின் உடலில் இந்த உடல் கட்டப்பட்டது. கட்டணை யார்? இறைவன். புரியுதா? பிறக்க வச்சது யாரு? எத்தனை மணிக்கு பிறந்தோம், செஞ்சது யாரு? எல்லாம் இறைவன் செயல். அப்போ நம்மளை படைத்தது, அது ஆக்கியது, பிறக்க செய்தது யார்? இந்த பிறந்து என்ன பண்றோம்? இன்பத்தை அனுபவிக்கிறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம். துன்பம் இல்லாமல் வாழ விரும்புகிறோம். ரைட்? இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறோம்? பொருள் உறவிலும் பால் உறவிலும் தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு, புலன் இன்பங்கள். அதுதான் என்னது? ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள் இயற்கை தானே. இந்த ஐம்பூதங்களாக இருப்பது எது? அதே கடவுள். புரியுதா? வானாகி மண்ணாகி, புரியுதா? ஊனாகி உயிராகி. ஊன் உயிர்னா சீவன். அப்ப சீவனாக பிறந்தது யார்? நீங்களா? இப்பதான் கேள்வி. நீங்கள் பிறந்தீர்களா? பிறந்தது யார்? இறைவன். புரிஞ்சுதா? புரியல? புரியலன்னா அந்த நம்பர் கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கணும். உங்களுக்கு புரியல, என்கிட்ட கேட்கணும். இப்ப புரியுது இல்லையா? பிறந்துட்டோம். அப்ப பிறந்தது யாரு? அப்ப நான் யார்? இத உங்களுக்கு ஏற்கனவே
துரியாதீத தவம் கொடுத்து அருள் செல்வர் என்ற பட்டம் கொடுக்கும் போது நீங்கள் இறைவன் என்று உங்களுக்கு சொல்லிவிட்டோம். நீங்கள் யார், நான் யாருங்கிற கேள்விக்கு கொடுத்தோமா இல்லையா? என்ன சொன்னோம்? நான் யார் புத்தகத்தை படிச்சிருப்பீங்க, ஆசிரியர்கள் உங்களுக்கு பாடம் நடத்தியிருப்பாங்க. அது எப்படி நடத்தியிருப்பாங்க, நீங்கள் யார் அப்படின்னு. நான் எப்படி நடத்துவேன் தெரியுமா? இப்படித்தான் நடத்துவேன். நீங்கள் யார்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? உங்க பேரை சொல்வீங்க. நீங்கள் யார்? இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்வீங்க. அதான் நீங்கள் யார்? நான் மனிதன். சரிதானே? இந்த மனிதன், நீங்கள் எங்கிருந்து பிறந்தீர்கள்? உன் தாயின் கருப்பையில் இருந்து பிறந்தோம். அப்ப எங்கிருந்து வந்தோம்? என் தாயின் கருப்பையில் இருந்து வந்தேன். எப்படி வந்தேன்? தாயின் கருவும் தந்தையின் கருவும் கூடி தந்தைதாய் ஈருயிர். இப்ப புரியுதா? அப்ப தாயுடைய கருவும் தந்தையின் கருவும் சேர்ந்துதான் நானாக வந்திருக்கிறேன். அப்ப நான் யார்? நான் இன்னாருடைய பிள்ளை. இப்ப பாருங்க, பார்த்தாலே தெரியும், உருவத்தை பார்த்தாலே. எங்க கிராமத்துல என்ன பார்த்தவங்க இப்ப கூட ஒருத்தர் பார்த்தா, தம்பி நீங்க இன்னாருடைய மகனான்னு கேட்டுருவாங்க. எங்க தாத்தாவை பார்த்தவங்க தெரியும், எங்க அப்பாவை பார்த்தோம், அவரை மாதிரியே இருக்கிறாரு இல்லையா? இன்னைக்கு விஞ்ஞானம் வேற ப்ரூவ் பண்ணிட்டு, ஒண்ணு அம்மாவை மாதிரி இருக்கிறோம், இல்ல அப்பாவை மாதிரி இருக்கிறோம். ஒரு சாயல் பாருங்க, ஒரு குழந்தை, ஆண் குழந்தை அம்மா சாயல்ல இருக்கும், சில சமயத்துல அப்பா சாயல்லையும் இருக்கும். பெண் குழந்தை அம்மா சாயல்லையும் இருக்கும், அப்பா சாயல்லையும் இருக்கும். ரெண்டு பேருடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண, அம்மா டிஎன்ஏ அப்பா டிஎன்ஏ எடுத்தா, ஓ ப்ரூஃப். இப்ப சொல்லுங்க, நீங்கள் யார்? நான் என் பெற்றோருடைய பிறவி தொடர். am I right? கருத்தொடராக வந்தீங்க. அப்ப அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அவங்க அப்பாவுடைய கரு. ஓகே, ரைட் ரைட் ரைட். நல்லா புரிஞ்சு போச்சு உங்களுக்கு பாடம். இப்போ நீங்க எல்லாம் ஞானி ஆக போறீங்க. இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸுக்குள்ள நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள். நான் யார்? தன்னை அறிந்தவன், தத்துவ ஞானி. ஞானிதான் துன்பம் இல்லாமல் வாழ முடியும். எல்லோரும் ஞானியாக வேண்டும். அதுதான் அந்த பாடம். தத்துவ ஞானி. எல்லோரும் என்னை போல் நீங்கள் ஞானியாக வேண்டும். அதுதான் அந்த பாடம். இப்ப நான் சொல்றது புரிஞ்சுச்சு? அப்படியானால் நம்ம அப்பா அம்மா யாரு? அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா. உங்களுக்கு இப்ப விஞ்ஞான காலத்துல எல்லாருக்கும் தெரியும், ஆதியிலே ஒரு அப்பா அம்மா தோன்றினார்கள், பிறந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து பிறந்தார்கள் என்றால், மனிதனை ஒத்த விலங்கினத்தினுடைய கருவில் இருந்து வந்தவர்கள். அது ஒரு வகையான குரங்கினம். இந்த குரங்கு இல்லை, அந்த குரங்கினை இப்ப இல்லவே இல்லை, அது செத்து போச்சு. டைனாசர் இந்த மாதிரி சில விலங்குகள்லாம் செத்து போன மாதிரி எப்பவும் செத்து போச்சு. ஏன்னா இனி மனிதனும் கூடி மனிதன் வந்து விடுவான். அந்த மனிதனாக பிறப்பதற்கு அந்த விலங்கு தேவையில்லை. புரியுதா? அது இயற்கையே அதை நிறுத்தி விட்டது, அழித்து விட்டது. அப்படியானால் இப்ப உங்களுக்கு விஞ்ஞானம் தெரியுமில்ல எல்லாருக்கும். மனிதனை ஒத்த விலங்கிலிருந்து வந்தான். அத நரசிம்மம் என்று சொல்லுவார்கள். நரசிம்மம், நரன்னா மனிதனை ஒத்த ஒரு விலங்கு, நரசிம்மம். அத குரங்குன்னு சொல்லி வச்சுட்டாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? குரங்கினம். மெய்ஞானிகள் மனிதனை ஒத்த ஒரு விலங்குன்னு சொல்றதுக்கு பதிலா நரசிம்ம அவதாரம்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? சிங்கத்தை ஏன் சொன்னாங்க? எத்தனையோ விலங்கு இருக்குத.
சிங்கத்துல ஆண் சிங்கத்துக்கு நல்ல முடி, தாடி, மீசெல்லாம் இருக்கும், பெண்ணுக்கு இல்லை. அதனால பெண் சிங்கத்துக்கு ஆண் சிங்கத்தை மாதிரி முடி இருக்கா? இப்ப புரியுதா? ஒரு ஓமையாக சொன்னார்கள். இந்த சிங்கத்திலிருந்து நாம் பிறக்கல, அதை முதல்ல புரிஞ்சுக்க. ரைட், நல்லா என் கூட வரணும், அப்படியே என் கூடயே வரணும் நீங்க. சரி, அது ஐந்தறிவு ஜீவன். அது கருத்தொடராக வந்தது. எப்படி வந்தது? நான்கறிவு ஜீவன், காது இல்லாத ஜீவன், ஊர்வன. அது இணைஞ்சது. அதுல குட்டி போடுற இனம். ஊர்வனத்தில் முட்டையிடும் இனமும் இருக்கிறது, குட்டி போடும் இனமும் இருக்கிறது, பாலூட்டி. அந்த ஜீவன் ரெண்டு சேர்ந்து அதுல வந்ததுதான் என்னதுங்க? மனிதன். இந்த மனிதனை ஒத்த ஒரு விலங்கு, ஐந்தறிவு ஜீவன் வருது. அப்ப நான்கறிவு ஜீவன் எப்படி வந்தது? கண் இல்லாத, தோல், நாக்கு, மூக்கு மட்டும் இருக்கிற பூச்சி வண்டினம், அது சேர்ந்தது, இனச்சேர்க்கை. அதுல வந்ததுதான் நான்கறிவு. அப்ப மூன்றறிவு ஜீவன் எப்படி வருகிறது? இப்ப நம்ம கண் கூட பாக்குறோம், புழுதான் பூச்சியா மாறுது. கண் கூட பாக்குறீங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும், பூச்சி தான் புழுதான் பூச்சியா மாறுது. ரெண்டு புழு சேர்ந்தா அந்த புழுவுல இருந்து வரக்கூடிய என்ன பூச்சி வந்துருது, புழுவே பூச்சியா மாறுது, வண்டினங்களா மாறுது. வீட்டுல ஏதோ ஒரு சில விதைகளை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கீங்க, பாட்டில்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அது புழுவா மாறிடும், புழு வண்டா மாறிடும், பூச்சியா மாறும். இப்போ தாவரம் தானே புழுவா மாறுது. இப்போ கூட தாவரங்கள்ல பாக்குறோம், தாவரத்துல தான் புழு வருது. தாவர செல் தானாக மாற்றம் பெற்று புழு செல்லா மாறுது. அந்த செல்கள் கூடி நகருது, அதான் புழு. தாவரத்திலிருந்து புழு வருது. எதை சாப்பிடுது? அதே தாவரத்தை சாப்பிடுது. இது சரி. இப்ப தாவரம் எப்படி வந்தது? உங்க எல்லாருக்கும் தெரியும், ஐம்பூதங்கள் கூடும்போது சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி, ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல எந்த இடத்துல ஒன்று கூடுகிறதோ அந்த இடத்தில் உயிரின, நுண்ணுயிர், ஓரறிவு செல், நுண்ணுயிர், பாக்டீரியாஸ், அதுதான் தாவரம். ஒரு செல், அப்புறம் பல செல்கள், ஓரறிவு தாவரம். அது தோல் மட்டும்தான் இருக்கும். புல்லாகி, மாணிக்கவாசகர் சொல்வார். அப்ப புல்லாக வந்தது யாரு? மனிதனாக வந்தது இறைவன். அப்ப ஐந்தறிவு ஜீவன், நான்கறிவு ஜீவன், மூன்றறிவு, ரெண்டறிவு, ஓரறிவு தாவரம், எல்லாமே கடவுள் தானே. சந்தேகமா இருக்குதா? சந்தேகம் இல்லைன்னா என்ன விடக்கூடாது. மீண்டும் சொல்றேன், நம்பரை குறிச்சுக்கணும். இல்லைன்னா நீங்க ஞானி ஆக முடியாது. இன்னைக்கே நீங்க ஞானி ஆயிட மாட்டீங்க. இதை நீங்க தொடர்ந்து சிந்தித்து என்ன மாதிரி பேசுற நிலைக்கு நீங்க வரணும். அப்பதான் நீங்க ஞானி. இல்லைன்னா உங்களால பேச முடியாது. அப்ப நான் சொல்லி இருக்கிறத இங்க திரும்ப உட்கார்ந்து சிந்திக்கணும். அதுவும் தவம் பண்ணி சிந்திக்கணும். அப்பதான் புரியும். புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஞானம். தெளிந்த அறிவு. மாடு மேயும், அவசரமா மேயும். ஒரு இடத்துல போய் படுத்து அசை போடும். இப்ப நான் சொல்றத அசை போட்டீங்கன்னு வச்சுக்கங்க, ஜீரணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, ரீடர் டைஜஸ்ட், நீங்க ஞானி ஆயிடுவீங்க. அப்ப நான் இப்ப கொடுக்கிற விளக்கத்தை மறந்துடக்கூடாது. இது ஒண்ணும் எழுதலாம் வேண்டியதில்லை. ஏன்னா நீங்க ஏற்கனவே தவம் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதுதான். மகரிஷி நூல்கள்லையும் படிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னால ஆசிரியர்கள் நடத்தின பாடத்திலையும் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இப்போ ஒன்றும் குறிக்க வேண்டிய தேவைப்படாது. புரியுதா?
அப்படியே நினைவுக்கு வரலன்னா ஃபோன் பண்ணணும். அதுதான் ஃபோன் வச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்த பிறகு உலகத்தையே புரட்டி போடும். பாருங்க, இன்னைக்கு சாயங்காலம் 4:45 மலேசியாவில் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் வீணா காசு செலவு பண்றீங்க? நேரம் செலவு, கான் செலவு. நானே வீடியோவில் வந்து நடத்திடுறேன். 4:45 இங்கே ஆலியாரில் உட்காந்து நடத்த போறேன் வகுப்பு. எல்லா கையிலும் மொபைல் இருக்கணும். செல்போன் இல்லாதவன் செல்லாத மனிதன். இப்போ நோ யூஸ், ஒன்றுக்கும் ஆக மாட்டேங்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, ஐம்பூதங்கள் ஒன்று சேருதுன்னு. இப்போ பாருங்களேன், இங்க மழை பெய்யுது. மழை பெஞ்சா உயிரினம், நீர். இங்க மண்ணுல மண் இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது. இந்த உலகத்துல விண்ணும் இருக்கு. இங்க இருக்கா இல்லையா? இந்த நில உலகத்தில் நிலம், மண், நீர், நெருப்பு, காற்று, விண் இருக்கா இல்லையா? இந்த அண்டத்தில் உள்ளதுதானே பிண்டத்துல இருக்கு. தாவரத்துல இந்த 5 இருக்குதுல்ல, புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனிதன். நம்ம உடம்புல என்ன இருக்குது? ஐம்பூதங்கள் இருக்கிறது. பூத உடல், பிசிக்ஸ், பிசிக்கல் பாடி. பிசிக்ஸ் டீல்ஸ் வித் வாட்? சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ். புரிஞ்சு போச்சா? புரியலையே. பூத உடல். அப்ப ஐம்பூதங்கள், ஐம்பூதங்களால் ஆனதுதான் இந்த நில உலகம். இந்த நில உலகத்தில் தான் ஐம்பூதங்களும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் அமைந்திருக்கிறது. நிலவுல இல்ல, சூரியன்ல இல்ல, புதன்ல இல்ல, சுக்கிரன்ல இல்ல, குரு, சனி, நெப்டின், புளூட்டோ எங்கேயுமே உயிரினம் கிடையாது. இத மெய்ஞானிகள் எப்பவோ சொல்லிட்டாங்க. ஆனா இந்த விஞ்ஞானிகளுக்கு நம்பிக்கை வரல. நேரத்தை செலவு பண்ணி கோடி கோடியா கொட்டி இன்னைக்கு அந்த விண்வெளி ஆராய்ச்சி கருவிகள் எல்லாம் அனுப்பிச்சு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி சந்திரன்ல போய் பார்த்தாங்க. ஐயோ, அங்க உயிரினம் இல்லை. இல்ல செவ்வாய் இருக்குமா பார்க்கலாம், அங்கேயும் இல்லை. நீ எங்க போனாலும் இருக்காது. சொன்னா கேளு. இந்த விண்வெளி ஆராய்ச்சியிலேயே சில அரசு பொழிஞ்சே போச்சு. பொருளாதார சீர்குலைவு. ஒண்ணு ரஷ்யா. நம்ம நாடும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். விண்வெளி ஆராய்ச்சியில ராக்கெட் அனுப்புறதுக்கு தொழில், அதுக்காக தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புரியுதா? இது தேவைதான். இந்த கம்யூனிகேஷனுக்கு எல்லாம் தேவைதான். அதுக்கு எதுக்கு இத்தனை ராக்கெட்டை விடுறீங்க? விண்வெளி விண்கலங்கள் இவ்வளவு வேணுமா? வேற என்னத்தை போய் ஆராய்ச்சி பண்ண போறீங்க? அங்க போய் மண் எடுத்துட்டு வரீங்க, கல் எடுத்துட்டு வரீங்க, என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? அங்க உயிர் இல்லை, ஏன்னா தண்ணி இல்லை. உடனே சொல்ற ஒருத்த ஐஸ் இருக்குது. ஐஸ் இருந்து என்னடா பிரயோஜனம்? உயிரினம் தோன்றுமாங்க? விஞ்ஞானிகளுடைய அறிவு குறை அறிவு. நல்லா புரிஞ்சு. இந்த நில உலகத்துலதான் இருக்குது. இந்த நில உலகத்தில் எந்த இடத்துல ஐந்தும் முறையாக கூடுகிறதோ அந்த இடத்துல உயிரினம் தோன்றுகிறது. பார்க்குறீங்க. அதுல நீர் குறைவாக இருக்கும். அந்த நீர் எத்தனை விழுக்காடு இருக்கணுமோ அந்த விழுக்காடு சேர்ந்த உடனே நீரின்றி அமையாது உலகம். நாரன் அயனம் நாராயணன். நாரன்னா நீர்னு அர்த்தம். நாரதர் சொல்வார் நாராயண நாராயண. நிறைய பேருக்கு நாராயணன்னா என்னன்னே தெரியாது. எல்லாம் நீர். நம்ம உடம்புல அதிகமான அளவு இருக்கிறது என்னது? நீர் தானே இருக்கு. அதிக விழுக்காடு நீர் தான் இருக்குங்க. மண்ணு குறைவு, வெப்பம், காற்று, விண்ணெல்லாம் ரொம்ப குறைவு. நீர் தான் அதிகமா இருக்கு. இங்க சாப்பிடாம கூட சில நாட்கள் இருக்கலாம், தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. உணவு இல்லைன்னா செத்து போயிடும். நீரும் இல்லை, நிலமும் இல்லைன்னா
சிலர் 3 நாள்ல செத்து போயிடுவான், இல்லைன்னா 30 நாள்ல செத்து போயிடுவான். என்னோட நண்பர் ஒருத்தர் வயதானவர், கடைசியில் கொஞ்சம் உடலுக்கு சரியில்லை, மரணப்படுக்கையில படுத்துட்டாரு. அவர் நினைக்கிறாரு மனைவி போயிட்டா, பிள்ளைகள் இருக்காங்க, அவருக்கும் கஷ்டமா இருக்குது, பிள்ளைகளுக்கும் கஷ்டமா இருக்குது, எல்லாரும் துன்பப்படுறாங்களே, நான் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும். நான் ஒரு நாள் பார்க்க போயிருக்கிறேன், ஆடிட்டர் சார் ப்ளீஸ் கைண்ட்லி ப்ரே ஃபார் மீ, ஐ மஸ்ட் பாஸ் அவே சூன் அப்படிங்கிற. இப்போ நான் சொன்னேன், நீங்க நினைங்க, நீங்க நினைச்சா மட்டும் போயிட முடியாது. எப்போ உயிர் போகுங்கிறது உங்களுக்கு தெரியும், யோசனை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணீங்க? சாப்பிட்றது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். கரெக்ட். சுத்து போயிருங்க. வயசான காலத்துல மரணப்படுக்கையில படுத்திருக்கவங்களுக்கு பாருங்க, சாப்பிட முடியாது, உணவுல விருப்பம் வராது, அப்படியே சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, செத்து போயிடுவோம். எங்க அம்மாவை பார்த்துருக்கிறேன், 96 ஆண்டுகள், கூட இருந்தே பார்த்தேன். ஆசைப்படுவாங்க ஏதாவது சாப்பிடலாம், சாப்பிட முடியலையப்பா, ஜீரணம் ஆக முடியுது, சாப்பிட முடியலையே, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா, முடியலப்பா, வேண்டாம்ப்பா, புரியுதா, முடியாது. இப்ப சாப்பாடு நின்றோம், அப்புறம் தண்ணி மட்டும் ஊற்றுவாங்க, தண்ணியும் போகும், இறங்காது, தப்பு. தண்ணி இறங்கலைன்னா அதான் தண்ணி ஊற்றி பார்க்கறது, உயிர் போயிடுச்சா இல்லையான்னு. உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது தண்ணியை ஊற்றினா அதுலயே போயிடும், ஏன்னா மூச்சு திணறிடும். அது தண்ணியை ஊத்துறதுக்கு போல பாலை ஊற்றி சாகடிக்கிறாங்க, புரியுதா? அதனாலதான் செத்துட்டானாங்கிறத பாக்குறதுக்கு முன்னாலெல்லாம் மருத்துவர்கள் கிடையாது. ஒருத்தர் அப்படியே உடம்பு சூடுலாம் இல்லை, இறந்துட்டாருன்னு நினைக்கிறீங்க, உண்மையில இறந்துட்டாராங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? வாயில ஏதாவது ஊத்துனீங்கன்னா, தண்ணியோ ஏதோ ஒரு லிக்விட ஊத்துனீங்கன்னா, அது இறங்காம வெளியில வந்துடுச்சுன்னா செத்து போயிட்டான்னு அர்த்தம். அந்த உணவு குழாய் விரிஞ்சு கொடுக்காது. அதனாலதான் ஒருத்தர் இறந்துட்டாராங்கிறத எப்படி பார்த்தாங்கன்னா, பாலை ஊத்தி அந்த பால் வலியும், தண்ணியை ஊத்துறா எல்லாருக்கும் தெரியாது சுத்தி இருக்கிறவனுக்கு, அதான் பாலை ஊத்தி எல்லாரும் பங்காளிகள் உறவினர்கள்லாம் கூடி டெத் முடிஞ்சு போச்சு, இனி அடக்கம் பண்ணிடலாம். அது அந்த காலத்துல. இப்பவும் சொல்றேன், சிலருக்கு இருதய இயக்கம், குடல் இயக்கம் எல்லாம் நின்றும், மூச்சு இயக்கம் நின்றும், ஆனால் உயிர் போயிருக்காது. 3 நாள் வரை மூளை சாகாது, பிரெயின் டெத். அந்த மூளை சாகலைன்னா இந்த உணவு குழாய் விரிஞ்சு கொடுக்கும். இதை கண்டுபிடிக்கிறது தான். ஒருத்தர் உணர்வற்ற நிலைக்கு போயிட்டாருன்னா, உணர்வு இல்லை என்றால் 3 நாட்கள் வைத்திருந்து வீட்டில் பாலை ஊற்றி பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டுதான் அடக்கம் செய்வார்கள். இதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு செத்தா 3ஆவது நாள் உனக்கு பால். இந்த பாலை கொண்டு போய் குளிமேட்டில் ஊத்துறது இல்லை, அது அறியாமை, அது அறியாமை. இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு எது பற்றிய கேள்வி இருந்தாலும் நம்பர விட்டுறாதீங்க, எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் வரும். புரியுது இல்ல? அப்போ உணவு இல்லைன்னா ஏன் அங்க உள்ள என்ன இருக்கணும்? உணவு இருந்தாதான் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இந்த உணவு தான் ஜீரணமாகி ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்து குழம்பாக மாறுகிறது. அந்த வித்து குழம்பு தான் உயிர் துகள்களை பிடித்து வைத்துக் கொள்கிறது. வித்து குழம்பு வறண்டு போனால் உயிர் உள்ள நிக்காது. அப்போ அந்த உயிர் என்ன ஆயிடும்? ஓடிடும். அப்ப வித்து குழம்புடைய அளவு தரம் குறைஞ்சா உயிர் சக்தியின் அளவு தரம் திணிவு குறைந்து விடும்.
உற்பத்தி குறைந்து விடும். இதுதான் ஜீவகாந்த சக்தியினுடைய அழுத்தம் குறைந்து விடுகிறது. அந்த ஜீவகாந்த சக்திக்கு பேர் தான் உயிர் சக்தி. ஜீவன்னா உயிர், காந்தம்னா அதான் சக்தி, காந்த சக்தி, உயிர் காந்தம், அதான் ஜீவகாந்தம், பயோ மேக்னட்டிசம். புரிஞ்சு போச்சு? அப்போ இங்க நமக்கு நம்ம எப்படி, அப்ப ஜீவகாந்தம் எப்படி வருது? எந்த இடத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று இது மூணு ஒன்று கூடுகிறதோ அந்த இடத்தில் உயிர் கூடிவிடும், சீவன் பிறந்துவிடும். இப்ப சொல்றேன், இந்த நிலம்ங்கிறது எது? எது நிலமாக வந்தது? இந்த விண்ணாக வந்தது எது? ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, அதான் சிவம், சக்தி. சிவமே சக்தியானது. அதான் வான். வானாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, முறையாக கூடி உடலாகி, உயிராகி. புரியுதா? உயிர் உடலாகி, அதான் மனம். அப்ப இங்க மனம் வந்துருச்சு. அப்ப உயிராகவும் மனமாகவும், உயிர் மனமாகவும் உயிராகவும் உடலாகவும் இருப்பது யாரு? இப்ப நாமெல்லாம் யாரு? மனம், உயிர், உடல். சரியா போச்சா? அப்ப நாம யாருங்க? ஆதி எனும் பரம்பொருள். அது எது? அதுதான் சுத்த வெளி. அது ஒரு பிரபஞ்ச சக்தி என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். யூனிவர்சல் மேக்னெட்டிக் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி. அத மேக்னெட்டிக் எனர்ஜின்னே சொல்றாங்க. தன் அதிர்வாற்றல், அதிர்வான். இன்றைய விஞ்ஞானிகள் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் பேக்டு வித் மேக்னெட்டிசம். மேக்னெட்டிசம் இஸ் தி சீஃப் ஃபேக்டர் கவர்னிங் ஆல் தி ஈவென்ட்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு காந்த சக்தி இருக்கிறது. வான்காந்தம் அல்ல. வான்காந்தம்னா விண்ணிலிருந்து வரக்கூடிய காந்தம். விண்ணு, வான்கிற தூய தமிழ். விண்ணுக்கு வான், வான் அவர் வான்வெளி. புரியுது? வான், வான்னா எலக்ட்ரான். அதிலிருந்து வரக்கூடிய காந்தம் வான்காந்தம். அதுதான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக தன்மாற்றம் பெறும். புரியுதா? அப்போ இந்த விண்ணாக மாறியது எது? அதுதான் காந்த துகள்கள். இதான் நானோ பார்ட்டிகிள்ஸ் சொல்றாங்க விஞ்ஞானிகள். நானோ பார்ட்டிகிள்ஸ், நுண்விண். அது இன்னைக்கு ஸ்பேஸ் ரிசர்ச்ல நான் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். ஒரு இடத்துக்கு போனேன். ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் ஊட்டியில் இருக்கு, டாடா ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர். அங்க இருக்கிற விஞ்ஞானிகளோட கலந்துரையாடி கொண்டிருந்த போது, இதுவரைக்கும் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். 11 விதமான பார்ட்டிகிள்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுல ஒண்ணுதான் நியூட்ரினோ. கேள்விப்பட்ட நியூட்ரினோ? தேனி பக்கத்துல ஏதோ ஆராய்ச்சி பண்ண போறாங்களாம், நியூட்ரினோ பார்ட்டிகிள். அது ரொம்ப அடர்த்தி அதிகமானது. அதான் அந்த பார்ட்டிகிள் இருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க காந்த துகள்கள். அந்த பார்ட்டிகிள்ஸ் எங்கிருந்து வருது அப்படின்றத விஞ்ஞானிகள் சொல்லிவிட்டார்கள். கடைசியாக இருந்த ஒரு சொன்ன விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் தான் சொன்னார். இந்த பார்ட்டிகிள்ஸ் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஹிக்ஸ் போசான்னு கண்டுபிடிச்சாங்க. பீட்டர் ஹிக்ஸ்ங்கிற ஒரு விஞ்ஞானி தலைமையில ஜெனிவாவில் ஒரு ஆராய்ச்சி நடந்தது. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் அந்த சமயத்தில் அந்த ஆராய்ச்சி, அவங்களுடைய கருத்துக்கள் வெளியே வந்துகிட்டே இருக்குது, மொபைல்ல, டிவியில வந்துகிட்டே இருந்தது. அப்ப நான் துபாயில இருந்தேன். அங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த வீடியோவெல்லாம் காமிக்கிறாங்க. பூமிக்கு அடியில் ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட்ல ஒரு லேப் இருக்குது. 2 புரோட்டானை மோத விடுறாங்க, அது உடைஞ்சு நொறுங்குது. அந்த நொறுங்கல் தான் நம்ம சொல்ற காந்த துகள்கள். அந்த காந்த துகள் எப்படி வந்ததுன்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. ஸ்பேஸ்ல இருந்து வருது, அதுதான் அசோசியேட் ஆகி விண்ணாகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதான் மகரிஷி சொல்றாரு, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம்,
நிறைவெளியில் அந்த நுண்மின் கூடிதான் என்ன ஆச்சு? விண்ணாச்சு. இதான் உங்க பிரம்ம ஞானம் பாடம். இப்ப நான் நடத்துறது பிரம்ம ஞானம். இப்படித்தான் வந்தது. இத விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் எங்க இருந்து வருதுன்னு சொன்னாங்க? டார்க்னஸ், கிராவிட்டி, பிளாக் ஹோல். வாட் இஸ் டார்க்னஸ்? It is called as God. In religion, it is called as God. சொன்னது யாரு? Scientists. So the particles comes from the space is called God particle. படிச்ச ஞாபகம் இருக்கா? எல்லாம் படிப்பீங்களா இல்லையா? எதையும் படிக்கிறீங்களா? எல்லாம் படிக்கணும். ஒண்ணு வேணா மொபைலாவது பார்க்கணும், புத்தகங்களை படிக்கணும், பேப்பர் படிக்கணும், நிறைய படிக்கணும். படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் புரியும். ஒரு காலத்துல நான் மனவளக்கலைக்கு வந்த புதுசுல, இப்ப வந்து 46 ஆண்டுகள் ஆகிறது. அப்பவே ஒரு முறை ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஒரு சயின்டிஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. வாட் இஸ் டார்க்னஸ்? டார்க்னஸ்ன்னு ஒண்ணு இருக்குது, அது என்ன தெரியல. அந்த கொஸ்டினோட நின்னுது. நான் உடனே அவங்களுக்கு ஒரு பதில் போட்டேன். தட் இஸ் தி கான்சியஸ்னஸ் வித் சூப்பர் ஃபோர்ஸ் மாதிரி சொல்றாரு. அது அறிவும் ஆற்றலுமாக இருக்கிறது. இட் இஸ் தி ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். இட் இஸ் தி யூனிஃபைடு ஃபோர்ஸ். அது ஆற்றலும் அறிவுமாக இருக்கிறது. அது இயக்க ஆற்றலாகவும் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிற இயக்க ஒழுங்காகவும் இருக்கிறது. தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிவேர் இஸ் கான்சியஸ்னஸ். கான்சியஸுக்கு உருவம் இல்லை. இட் இஸ் an assumption. அறிவு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்துதான் கண்டுபிடிக்கிறோம். யூக அறிவு, assumption. This is the sixth sense. ஆறாவது அறிவை கொண்டு மட்டுமே உணரத்தக்கது எதுவோ அதுவே அறிவு. அந்த அறிவே தெய்வம். புரியுதா? இப்ப புரிஞ்சு போச்சு. நீங்கள் யாருன்னு சொல்லுங்களேன். அந்த ஆதி எனும் பரம்பொருள் மெய். இப்ப பாட்டு ஞாபகம் வருதா? இயற்கை தத்துவ கவி. இந்த கவிக்கு என்ன பேருங்க? இயற்கை தத்துவ கவி. மகரிஷி எழுதின கவிகளுக்கே முதன்மையான கவி, முதல் கவி எது? இயற்கை தத்துவ கவி. இதுதான் இறைவணக்கம். நான் பயிற்சி எடுத்த போது மகரிஷி இந்த ஒரே பாடலை தான் பாட சொல்லுவார். ஆதி எனும் பரம்பொருள் மெய், எழுச்சி பெற்றதான் மெய், ஆத்மா, அழியாத பொருள், சத்தியம். நான் கிறிஸ்தவ பள்ளியில படித்தவன், கல்லூரியில படித்தவன். அங்க சர்ச்சில் எழுதி போட்டிருப்பாங்க, சரீரம் அழிந்து போகும், ஆத்மா அழிவதில்லை. என்னென்ன புரியல? ஆத்மா என்றால் அழியாத பொருள் எதுவோ அதுவே ஆத்மா. இம்மார்டல் சோல். அதான் ஆதி எனும் பரம்பொருள் மெய், எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அணுக்கள் கூடி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி, அதானே? அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய், நட்சத்திரங்கள் கோள்கள். சரியா போச்சா? அதுதான் என்ன பண்ணு, பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி. பிறப்புனா உணர்வு, உணர்வு பிறக்கிறது, உணர்வு மறைந்து விடுகிறது. பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி. உணர்வு மனம். நாம் எப்பொழுது பிறக்கிறோம்? பிறந்த நேரத்தை எப்படி கணக்கிட வேண்டும் தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது குழந்தை பிறந்த உடனே சிரசு உதயம்மா ஒருத்தன். நான் நிறைய தொழில் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். தரையில எப்ப விழுந்ததோ அப்பதான் அந்த உணர்வுன்னு சொல்லுவாங்க. இப்ப டேபிள்ல பிறக்குது, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பீங்க?
மண் மீது விழுந்த நேரம் தான் பிறந்த நேரம். ஒண்ணும் கிடையாது. எப்ப அந்த குழந்தைக்கு உணர்வு வந்து கத்துது பாத்தீங்களா, அதான் எப்ப குழந்தை கத்துதோ அப்பதான் டைம் குறிக்கணும். இந்த தொப்புள் கொடிய கூட விட்டாம விட்டுறலாம் கத்தன பிறகு. சிலர் தொப்புள் கொடிய வெட்டின நேரம் ராங் கிடையாது. உணர்வு பிறக்கிறது. மாதிரி சொல்லுவார், அது வெளியில வந்த பிறகுதான் தொடு உணர்வு குளிரடிக்குது. தாய்மார்களுக்கு தெரியும், குழந்தை பிறந்த உடனே கிடுகிடுன்னு ஆடும். அதனால உடனே கழுவி தொடச்சு ஒரு துண்டை எடுத்து போத்தி அப்படியே தாய் அணைச்சிருச்சு. இந்த வார்ம்னஸ். அப்புறம் தான் பசி உணர்வு வருது, அப்புறம் தான் பார்வை உணர்வு. தான் டாக்டர் பார்ப்பான், கண்ணு தெரியுதா குழந்தைக்கு, சுவை தெரியுதா, காது கேக்குதா, டெஸ்ட் பண்ணும். புரியுதா? தொட்டு பார்த்த உணர்வே இல்லைன்னு, தொடு உணர்வே இல்லைன்னு, செத்து போச்சு. இப்ப புரியுதா? உணர்வு பிறக்கிறது. அந்த உணர்வுங்கிறது என்ன? என்ன? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணரும் அறிவுக்கு பெயர் மனம். அதான் மனம் பிறக்கிறது. மனம் வேறு, அறிவு வேறா? அறிவு வேறு, தெய்வம் வேறா? அறிவே தெய்வம். மனதின் மறுமுனை என்னது? தெய்வம். தெய்வம் தான் மனிதனிடம், சொல்லுங்க, மனித உடலாகவும் உயிராகவும் மனமாகவும் இருப்பது யார்? தெய்வம். இப்ப சொல்லுங்க, நீங்கள் யார்? தெய்வம், இறைவன், கடவுள், பிரம்மம், இயற்கை. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சார். என்னென்ன சொல்லலாம்? யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் கடவுள்னு சொல்லலாம், தெய்வம்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், அறிவுன்னு சொல்லலாம், மெய்ப்பொருள்னு சொல்லலாம். இப்படி சொல்லலாம்ல? இப்படி போய் வெளியில சொல்லுங்க. அப்ப ஐடி கார்டுல நான் மெய்ப்பொருள்னு போட்டா எல்லாரும் மெய்ப்பொருள்னு போட்டுருவா. அடையாளம் தெரியாது. கல்யாண பத்திரிகையில மெய்ப்பொருளுக்கும் கல்யாணம். அது சரியா இருக்காது. ஒரு அடையாளத்துக்கு தாங்க பேரு. இந்த பேரு நாளைக்கு மாறி போயிடும். என் பெற்றோர்கள் எனக்கு வைத்த பெயர் சுப்பையா. சமுதாயம் என்னுடைய பெயரை வேத சுப்பையா என்று மாற்றிவிட்டது. நீங்கள் வேதம் படிக்காத வேத சுப்பையா என்று எனக்கு இது கொடுத்த சமுதாயம் கொடுத்த ஒரு பட்டம் தான் இது. வேதாத்திரியன், வேத சுப்பையா. இப்ப புரிஞ்சுச்சுங்களா? இப்ப சொல்லுங்க, நீங்க யாருங்க? சரி, இப்ப அடுத்த கேள்வி. இதான் பிரம்ம ஞானம்ங்க. அப்ப பிரம்மம்னா என்ன? அது என்னது? அறிவும் ஆற்றலும். சரிதானா? புரியுதா? அதான் சுத்தவெளி. இப்ப பிரம்ம ஞானம்னா என்னன்னு சொல்லிட்டேன். இது ஏன்னு அப்புறம் சொல்லுவேன் கடைசியில. இன்னும் டைம் இருக்கு. இப்ப இந்த பிரம்ம ஞானத்துல மூணா பிரிக்கிறோம்: இருப்பு, இயக்கம், விளைவு. உணர்வு நிலை, இருப்பு நிலை, இயக்க நிலை, உணர்வு நிலை. பீயிங், பிகமிங் அண்ட் நோயிங்னு சொல்லுவாங்க. அதான் சத், சித், அனந்தம், சச்சிதானந்தம். புரியுதா? சைவ சித்தாந்தம் கூறும். எல்லாம் சைவ சமய குறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. நானும் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில பணியாற்றினதுனால இந்த கோயில்கள்ல போறப்போ இங்க இருக்கிற வேதங்கள், உபனிஷத்துக்கள், புராணங்கள், கதைகள், இங்க இருக்கிற சிவாச்சாரியார், பட்டாச்சாரியார், பெரிய பெரிய புலவர்கள், அவங்களெல்லாம் சந்திச்சு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு. 30 ஆண்டுகள் அந்த துறையில் இருந்தேன். ஒரு 4 ஆண்டுகள் வேறு துறை, உள்ளாட்சி தணிக்கை. ரொம்ப அனுபவம் எனக்கு. எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கிறது இல்லை.
சரி, என்ன மாதிரி அந்த துறையில வேலை பார்த்தவங்க எல்லாம் இந்த அளவு அறிவு தெளிவோடு இருக்காங்களா? அதுவும் இல்லை. இதான் சப்சித் அனந்தம். இருப்பு, இயக்கம், விளைவு மூணா பிரிக்கிறோம். இருப்பு என்னது? சுத்தவெளி. இயக்கம் என்னது? ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள்ல 5 விளைவுகள். வான்காந்தம், அதான் அடுத்த பாடம் வருது. அப்புறம் சீவகாந்தம், சீவன்கள், அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை, மனம் என்கிற 6 விளைவை கொடுக்கிற காந்தம். அதுக்கு முன்னாடி 5 விளைவை கொடுக்கிற வான்காந்தம். அதுக்கு முன்னாடி அறிவும் ஆற்றலுமாக இருக்கிற சிவசக்தி, சிவமும் சக்தியும், சிவசக்தி. அதுதான் சுத்தவெளி, பேராற்றல், பேரறிவு. இத இந்த மனித குலத்துக்கே தந்தது தமிழர்கள். அதான் தமிழர்களுடைய சமயம் சிவ சமயம். அந்த சிவ சமயம் தான் சைவ சமயம் என்று மாறிவிட்டது. அந்த சிவம் என்பதுதான் அது புலன்களுக்கு எட்டாதது. அறிவும் ஆற்றலும் எட்டுமா? அது மறைபொருள், அது உருவம் இல்லாதது. அதற்கு அடையாளமாக லிங்கம். லிங்கம் என்பது அரூப தத்துவம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது என்னதுன்னா அறிவும் ஆற்றலும். அறிவை ஆண்மையாகவும் ஆற்றலை பெண்மையாகவும் சொல்லி அர்த்த நாரின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதனாலதான் சில கோயில்கள்ல படம் போடுற லிங்கம் படம் போட்டு அதுல வலது பக்கம் ஆணு, இடது பக்கத்துல பெண் உருவத்தை போட்டு. இது உண்மை அல்ல. இது ஆண் உருவமோ பெண் உருவமோ கிடையாது. அது அறிவு ஆற்றல்னு சொல்றதுக்கு அந்த உருவத்தை போட்டாங்க. அதுதான் என்ன ஆகிறது? 5ஆக வானாகி, மண்ணாகி, ஊனாகி, உயிராகி. அதற்கு அடையாளமாக தான் 5 நாகத்தை சுற்றி வச்சாங்க. நாம சிவாய. புரியுதா? இப்போ இது இயற்கை தத்துவம், பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானத்தை முதல் இந்த மனித குலத்துக்கு தந்தது யார்? தமிழர்களுடைய சமயம். தான் சொன்னேன், உலகத்துக்கே அறிவை கொடுத்தவன் யாரு? தமிழன். அந்த மெய்ப்பொருள் தான். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் சுத்த வெளிதான் விண்ணாகவும், காற்றாகவும், நெருப்பாகவும், நீராகவும், மண்ணாகவும் அதுக்குள்ள இருக்குது. அனைத்து அண்டங்களிலும் சீவன்களிலும் இருப்பது அதுதான். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்ன திருவள்ளுவம் தமிழ் தந்த கொடை. இந்த தமிழை படிக்காதங்கிறான், காட்டு மிராண்டி மொழிங்கிறான். அந்த தமிழ் தந்த திருக்குறளை மலம் என்று பேசுகிறான். தமிழ் திருக்குறளை படிக்க வேண்டுமானால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார் காந்தியடிகள். நான் படித்த பள்ளி கல்லூரியினுடைய நிறுவனர் டாக்டர் ஜி.யு. போப், சாயர்புரம், திருக்குறளை ஆங்கிலத்திலே எழுதியவர். அவர் என்ன எழுதினார் தன்னுடைய கல்லறையில? லண்டன்ல இருக்கு, தமிழ் மாணவன் ஜி.யு. போப். அப்படிப்பட்ட தமிழ் நல்லா புரிஞ்சுது. தமிழ் வாழ்க. திருவள்ளுவருக்கு செலவு வச்சா போதாது, தமிழ் வாழணும், கல்வியில வரணும். தமிழ்நாட்டில் கல்வி தமிழில் கற்கப்பட வேண்டும். தாய்மொழி நாள் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் தாய்மொழியில் பாடம் கற்பிக்கப்படுகிறதா? இந்த நிலைமை இருக்கிற வரையில இங்க யாருக்கும் ஞானம் வராது. படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பிரம்ம ஞானம் வராது, ஆன்மீக கல்வி வராது. இந்த ஆன்மீக கல்வி எதுக்கு? அந்த தெய்வம் ஒன்றுதான் அனைத்துமாகவும் அனைத்து உயிர்களாகவும் இருக்கிறது. அனைவரும் ஞானே. அப்போ பிறரை தனக்கு சமமாக மதித்து
ஒத்து உதவி வாழுகிற அன்பும் கருணையும் மனிதனுக்கு ஊற்றெடுக்கும். இப்ப பிரம்ம ஞானம் ஏன்? மனிதன் அன்பும் கருணையும் உள்ள மனிதனாக வாழ்வதற்கு. இப்பொழுது விலங்காக வாழுகிறான், பிறர் வளம் பறித்து வாழுகிறான், தனக்கும் பிறருக்கும் துன்பம் தந்து துன்பப்படுகிறான். துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அவன் தன்னை அறிய வேண்டும், கடவுளை அறிய வேண்டும், ஆன்மாவை அறிய வேண்டும். அந்த கல்வி எதுக்கு? துன்பம் இல்லாமல் வாழ. அந்த கல்வி பருவத்திலே மாணவர்களுக்கு இந்த ஆன்மீக கல்வியை கொடுக்க வேண்டாமா? அதானே யோகா கல்வின்னு சொல்றோம். இந்த கல்வியை கொடுக்கணும்ட்டு இந்த ஆட்சியாளரிடம் நம்முடைய தலைவர் எஸ்கே ஐயா அவர்கள் எத்தனை முறை போய் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இருக்கிற முதல்வர் உட்பட, ஏன் நம்முடைய மிஸ்டர் மோடி கையில விட கொடுத்தாச்சு. தி வேல்யூ ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், ஆன்மீக கல்வி, மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்கு. அப்துல் கலாம் என்ன சொன்னார்? படிப்பாளிகளை, பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறது நம்முடைய கல்வி, இன்னும் மனிதர்களை உருவாக்கவில்லை. அன்பும் கருணையும் உள்ள மனிதர்களை அறவழியில் பொருள் ஈட்டி ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளை கடைபிடித்து வாழுகிற அன்பு இருந்தாலும் ஒழுக்கம், தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். அன்பு இருந்தாலும் உழைச்சி பொருள் ஈட்டுவான், இல்லைன்னா பறிச்சிருவல்ல. அன்பு இருந்தாலும் நீ பிறருக்கு உதவுவ, ஈதல் இசைப்பட வாழ்தல். அப்ப ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளை கடைபிடித்து வாழ்ந்தால் இன்புற்று வாழ்வான். அறத்தான் வருவதே இன்பம், வள்ளுவன். அறம் செய்ய விரும்பு அவை அற வாழ்வு, இறை உணர்வும் அறநெறியும். புரியுதா? இப்போ அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். இதான் உடல் மனநல வாழ்வு. ஒழுக்கம், கடமை, ஈகை, அறநெறியை கடைபிடித்து வாழ்ந்தால் நான் எனக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், பிறருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். 5 அளவு முறை காத்தும் பிறருக்கு துன்பம் தராமலும் வாழ்பவன் உடல் நலத்தோடு வாழ்வான். ஒழுக்கம். தன் உடலாற்றல், அறிவாற்றலை கொண்டு சமுதாய நலனை முன்வைத்து அறவழியில் உழைத்து பொருள் ஈட்டி சிக்கனமாக செலவு செய்து பொருள் ஈட்ட தெரியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டால், துன்பப்படுவர்களுக்கு உதவி வாழ்ந்தால், அறிவையோ பொருளையோ கொடுத்து அருள் கொடை, அருள் தொண்டு. இப்ப நான் என்ன கொடுக்கிறேன்? அருள் தொண்டு. பொருளையோ அருளையோ அறிவையோ துன்பப்படுவருக்கு கொடுத்து வாழ்வது ஈகை. புரியுதா? அப்ப ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அற வாழ்வு இயல்பாகிவிடும் மனிதனுக்கு. அவனுக்கு துன்பம் இருக்குமா? இப்ப எனக்கு இருக்கா? என் நோய் வருமா? தெரியுதா? நான் ஒழுங்கா இருந்தா யாருக்கும் துன்பம் தர்றதில்லை, பிறர் துன்பம் போய்க்கு வாழ்றேன், நான் 5 அளவு முறை காத்து வாழுகிறேன். நோய் வருமா? ஜென்மத்துக்கு வராது. அப்ப எனக்கு ஆயுள் எப்ப முடியும்? போன வாரம் 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஜோசியர் போன் பண்ணாரு. ஐயா, உங்களுக்கு 80 முடித்து போச்சு, ஜாதகத்தை பார்த்தீங்களான்னாரு. பார்த்தேன், இதோ இப்பதான் முடிஞ்சிருக்குது, நான் வாழ்வேன், எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளவு நாளைக்கு எனக்கு ஆயுள். சொன்னாரு, இது உங்களுக்கு கடைசி சனி தசை வந்திருக்குது, இது உங்களுக்கு மாரக தசைன்னாரு. மாரக தசைன்னா எப்ப வரும்னா? மாரகம், மரணம். நான் சொன்னேன், எனக்கு தெரியும் எப்ப மரணம் வரும்னு. எப்ப வரும் தெரியுமா? இந்த உடல் எப்பொழுது நடமாட முடியாத அளவுக்கு படுத்து விடுகிறதோ அப்பொழுது மரணம் வந்து விடும். நான் ஒன்னும் ஜோசியமே பார்க்க வேண்டியதில்லை, போடான்னு சொன்னேன். நோவில்லை, சாவில்லை, மரணம், மரணமில்லா பெருவாழ்வு. வள்ளலார் சொன்னார், மரணம்னா இம்மெச்சூர் டெத். இயற்கையில வயோதிக மரணம் தான் மரணம். அதுக்கு மறைவுன்னு பேர், இயற்கை எய்தினார். நோய்வாய்ப்பட்டு செத்தால், விபத்தில் செத்தால் அதற்கு பேர் தான், அதுக்கு பேர் காலமானார். புரியுதா? வயோதிக காலத்துல இந்த உடலுக்கு மரணம் வந்தால் அதுக்கு பேரு காலமானார்.
நோய்வாய்ப்பட்டோ விபத்திலேயோ செத்து போனார், அகால மரணம். இந்த மரணம் வராது, பாவத்தின் சம்பளம் மரணம். நீ தவறு செய்தால், உனக்கும் பிறருக்கும் தீங்கி செய்தால், அந்த பாவம் செய்தால் உனக்கு நோய் வரும், மரணம் வரும். புரியுதா? மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர். வள்ளல் பெருமான். எனக்கு நோவில்லை சாவில்லை சொன்னான் பாரதி. ஆனா அந்த பாரதியை என்ன பண்ணிட்டாங்க? நயவஞ்சகமாக கொன்று விட்டார்கள். யானையை விட்டு மிதிக்க வச்சுட்டாங்க. அவரை கொஞ்சம் பாடாப்படுத்தினாங்க. யானையை விட்டு மிதிக்க வச்சு நயவஞ்சகமா, அதுல அவர் ரெக்கவரே ஆகல. அதான் செத்து போயிட்டார். இல்லைன்னா அவரை சாக எடுத்துருவீங்களா? இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? எனக்கு தெரியும். போன்ல பேசுங்க, அப்புறம் சொல்லு. வள்ளலார் இதோ இடையில போயிட்டார்ல, அவரா போகல, போக்கடிக்கப்பட்டார். மகரிஷி சொல்லுவாங்க, தைரியம். உடலை மறைத்து உடலோடு மறைந்தார் என்று பிதற்றுகிறார்கள். இன்னைக்கு உலகத்துல வள்ளலாருடைய மறைவை பற்றி பேசின ஒரு மகான் நம்முடைய ஆசான் அவர்கள் வடலூர்லே போய் பேசி இருக்கிறார். பதிவு இருக்குது, அன்பொழியில வந்திருக்கு, வேணா படிங்க போய். புரியுதா? இப்போ அப்ப இந்த ஆன்மீக அறிவு எதுக்குன்னு தெரியுதா? அன்பு மலர, அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிமையில் அன்பு மலர. அன்பு மலர்ந்தால் அறவாழ்வு இயல்பாகிவிடும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனாது. மீண்டும் திருவள்ளுவர் வந்துருவார். அப்ப எப்படி வாழணும்? தன்னை அறிந்து இன்பமுற வேண்டும். வள்ளல் பெருமான் தன்னை அறிந்து இன்பமுற வெள்ளுலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர். நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள். இப்ப அப்படித்தானே சொன்னேன், சகோதர சகோதரிகளே. ஆனா விவேகானந்தர் சொன்னப்போ கை தட்டினாங்களாம். நான் சொன்னா யாருமே தட்டுறது இல்லை. ஏன்னா அது கவனிக்கிறதே இல்லையோ என்னமோ தெரியாது. இங்க வேற கை தட்டக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால நீங்க கை தட்டல. ஆனா உங்களுக்கு தெரியும், இப்ப நம்மெல்லாம் சகோதர சகோதரி. நம்மள யாருடைய பிள்ளைகள்? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்ப நம்ம எல்லாம் ஒரே தாய் தந்தையுடைய பிள்ளைகள் தானே. அப்ப நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானே. எல்லாம் கேள்வினா உறவினர்கள். புரியுதா? இங்க இருக்கிற இயற்கை வளம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? எனக்கா நமக்கா? யாதும் ஊரே. இப்ப புரிஞ்சு போச்சா? அப்ப இந்த பொருட்களை பயன்படுத்தி தானே நீங்க வாழ போறீங்க. பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை. உயிர் வாழ்வதற்கும் உலக இன்பங்களை தூய்ப்பதற்கும் பொருள் இருக்கிறது. எல்லாரும் கூடி பொருள் ஈட்டி, அந்த பொருளை ஈட்ட தெரியாதவங்க இயலாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டா இன்னைக்கு உலகத்துல யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? பொருளுக்காக ஒருத்தன் இன்னொரு பொருளை பறிப்பானா? நாட்டுக்கு நாடு போர் நடக்குமா? இதான் மதுரை சொல்றாரு. உலகத்துல சமாதானம் வந்துடும். போர் இல்லா நல்லுலகம், உலக சமாதானம். அப்ப தனி மனிதனுக்கு தன்னை பற்றிய ஒரு அறிவு வந்தால் உலக சமாதானம் வந்துவிடும். தனி மனித அமைதி, உலக அமைதி. புரியுதா? இதான் வேதாத்திரி. இந்த வகுப்பு ஏதோ சாதாரண வகுப்புன்னு நினைச்சிடாதீங்க. அப்போ அப்படி வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்ப இங்க யாராவது சண்டை சச்சரவு இருக்குமா? கொலை வெட்டு குத்து திருடுறது ஒண்ணும் இருக்காது. அப்ப காவல் நிலையத்துல புகார் இருக்குமா? ஏழைகள் இருப்பாங்களா? இலவசத்துக்கு தேடிட்டு இருப்பானா? 1ஆம் தேதி எப்போ வருது? 3000 ரூபா, 1000 2000 3000. ஆம்பளை பிள்ளைக்கு 1000, பொம்பளை பிள்ளைக்கு 1000, அம்மாவுக்கு 1000, அப்பாவுக்கு மட்டும் கிடையாது. அப்பா அப்பா 3000 ரூபாய் எப்போ கொடுக்குறீங்கன்னு காத்து கிடக்கிறானே அந்த மக்களை. இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கீங்களே, யார் அது? இந்த ஆட்சியாளர்கள். பொருளாதார சமத்துவத்துக்கு யார் பொறுப்பு? எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இறைவன் கொடுத்ததெல்லாம் யாருக்காக? ஒருத்தனுக்கா? இல்ல ஒரு குடும்பத்துக்கா? இந்த அரசியல்வாதிகள் குடும்பத்துக்கா? இந்த செல்வந்தருடைய குடும்பத்துக்கா? எல்லாருக்கும். புரியுதுல்ல?
இந்த உண்மை தெரிஞ்சு இப்ப எங்கேயாவது யாருக்காவது பொருள் கஷ்டம் இருக்குமா? ஏழைகள் இருப்பாங்களா? உணவு உடை உறைவிடம் கூட இல்லையே. கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழ்றதுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் மொபைல் போன் வேணுமா வேண்டாமா? கார் சொந்தமா கூட வேண்டியதில்லை, பப்ளிக் கன்வீனியன்ஸ் இருந்தாலே போதும். சில நாடுகள்ல இருக்கு, இப்ப சிங்கப்பூர்ல இருக்கு. எல்லாருக்கும் வீடு இருக்கு, உணவு உடை உறைவிடம், எல்லார் கையிலையும் மொபைல், எல்லார் வீட்லயும் கஷ்டப்படாமல் காலத்தை மிச்சப்படுத்தி வாழ்றதுக்கு. இப்ப வீடு துடைக்கிறது கூட ரோபோ வந்துடுச்சு. மொபைல்ல சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுல வெளியில போய் கூட வீட்டை சுத்தம் பண்ணலாம் மொபைல் ரோபோட்டை வச்சு. இந்த வசதி எல்லாருக்கும் வேணுமா? இல்லை உங்களுக்கு மட்டும் தான் வேணும், எனக்கு வேண்டாமா? அன்பு இருந்தா தானே. அப்போ நீ உனக்கு கார் வேணும் வச்சுக்கோங்க, 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினா போதும். நீ எதுக்கு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குற? 10 கார் வாங்கலாம்ல. அப்போ 9 பேருக்கு கார் கிடைக்குமில்ல. அப்போ நீ பதுக்கிற, நீ உண்மையில அன்பு இருக்கவன் மேல. இப்ப நான் சொல்றேன், அன்புள்ளவன் தேவைக்கு மேல சொத்து சேர்ப்பானா? இதான் மாதிரி சொல்ற பதுக்கல் நாட்டுல இருக்கு. அப்புறம் எப்படி பொருளாதார சமத்துவம் வரும்? பார் முழுதும் பொருள்துறையில் சமநிலைமை வரும் வரையில் நேர் நிற்கும் நீதி உலர் நலம் உலக அமைதி என்னும் சொல் அளவில் தான் நிற்கும் நலம் விளைக்கா வாழ்க்கையிலே. பொருளாதார சமத்துவம் வந்துடும் இல்ல. ஏழை செல்வந்தருக்குள்ள இடைவெளி நெருங்கிடும் இல்ல. அன்னைக்கு பாடினான் ஒரு கவிஞன், அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அருகினிலே ஓலை குடிசை வச்சு பொன்னான உலகம் என்று பெயரிட்டான். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? இன்னும் ஏமாறித்தான் இருக்கு. புரியுதா? இந்த பொருள் ஒருமை தீரணும்னா என்ன வேணும்? இறை ஞானம், பிரம்ம ஞானம், ஆன்மீக அறிவு. இப்ப புரியுதா? ஏன்னு புரியுதா? வந்துடும். உறவு பிரச்சனை வருமா? காவல் நிலையத்துல நீதிமன்றத்துல கூட்டம் கூடுமா? இன்னைக்கு பாருங்க, ஏழைகள் இன்னைக்கு இலவசமா எங்கேயாவது ஏதாவது கொடுக்கறான்னா கூட்டம். ரேஷன் கடையில மட்டும் எங்கேயாவது இலவசமா கொடுக்கறன்னு பாருங்க, கூட்டம் அப்படி வருது. ஏன்? ஏழைகள். எங்க அடுத்தாப்புல கூட்டம் அதிகமா இருக்குன்னு பாருங்க, நீதிமன்றம். பெரிய கட்டடம், ஒரு பெரிய ஊர்ல ஒரு பெரிய கட்டடம் இருக்குன்னா அது என்ன நீ பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? நீதிமன்றமா தான் இருக்கும். அப்போ உறவு பிரச்சனை. இன்னொன்னு நோய். இந்த அன்பு இல்லாதனால, தன் மீதே அன்பு இல்லை. ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறோம், நான் அதை நேசிக்கிறேன், அதை எப்படி இயக்கணும், எப்படி பராமரிக்கணும், கவனமா இருப்போம் இல்ல. உங்கள் மீது நமக்கு அன்பு இருந்தால் இந்த உடம்பை எப்படி அந்த உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல், இந்த 5க்கு தானே பயன்படுத்துறீங்க. அதுல கவனமா இருப்பீங்கல்ல. உடல் பயிற்சி காயகல்பம் செய்வீங்கல்ல, தவம் செய்வீங்கல்ல. ஏன்? உங்க மேல அன்பு இருக்குது. இப்ப நிறைய பேர் உடல் பயிற்சி காயகல்பம் சொல்லி கொடுத்துருக்குறோம். நான் 46 வருஷமா பாக்குறேன், சிலர் செய்யறதே இல்லை, விட்டுட்டாங்க. சிலர் விட்டு விட்டு செய்யறாங்க. உங்க மேல அன்பு இருக்குதா? அன்பு இல்லை. மோட்டார் வாகனம் மட்டும் அது மேல அன்பு வச்சா அப்படியே அதை எப்படி இயக்கணும், எப்படி பராமரிக்கணும், ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் மேனுவலை படிச்சு பார்த்து அவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்க. நான் கூட இப்ப சொல்லிட்டு வந்திருக்கேன், வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, நம்ம நாளைக்கு கொஞ்சம் கார் கழுவி விட்ட சொல்லி ஒரு மனைவிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் கழுவணும், ஞாயிற்றுக்கிழமை. ஏன்? எனக்கு ஐ லவ் மை கார். டு யூ லவ் யுவர் பாடி? இப்ப காலையில எழுந்த உடனே உடம்பை சுத்தம் பண்ணி அதுக்கு உடலுக்கு பயிற்சி கொடுத்து, உயிருக்கு பயிற்சி கொடுத்து, மனதுக்கு பயிற்சி கொடுத்து, அந்த 5 அளவு முறை காத்து வாழ்ந்தால் நீங்க எப்படி வாழ்வீங்க? உடல் நலத்தோடு. இதான் உடல் நலம் காக்கும் அறிவு. புரிஞ்சுதா? ஆன்மாவை அறிந்தால், இயற்கையை அறிந்தால், பிரம்ம ஞானம் பெற்றால் பொருள் வளத்தோடு வாழும் அறிவும் விளங்கிவிடும், உடல் நலத்தோடு வாழும் அறிவும் விளங்கிவிடும், நட்பு நலம் காக்கும் அறிவும் விளங்கிவிடும். இந்த உலக இன்பங்கள் எல்லாரும் யாரு? நான் தான். அப்ப எல்லாரும் நான் தானே. எனக்கு ஆசை இருக்குமா? மரண பயம் இருக்குமா? எனக்கு மரணமே இல்லையே. மரணம் வந்துருங்கிறதுனாலதான் நீங்க பயந்துகிட்டு இப்பவே அதிகமா அனுபவிக்கிறீங்க.
மரணப்படுக்கையில படுத்திருக்கிறவன் செத்து போயிடுவனே, இனிமே அனுபவிக்க முடியாதேன்னுதான் விருப்பமானதெல்லாம் கேட்கிறான். புரியுதா? ஆசை. அப்ப ஆசையே மரண பயம்தான் ஆசைக்கு காரணம். நம்ம கிராமத்துல சிலர் ரொம்ப ரொம்ப தும்பாங்க, ஏதாவது இன்பங்களை அனுபவிப்பாங்க. ஏன்னா இப்படி அதிகமா தின்னுட்டு ஆசைப்பட்டு தின்னுட்டு சீக்கிரம் சாவ போறியா? நீ செத்தா போயிடுவ. தின்னுட்டு சாவ போறியா? ஏய், நீ இருப்படா, நாளைக்கு சாப்பிடலாம்டா. இந்த திருமணமான புதுசுல இளைஞர்கள் கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க பால் உறவுல. அத வீட்டுல இருக்க பெரியவங்க தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? டேய், கிணத்து நீரை வெள்ளமா கொண்டு போகுது, அளவோடு இருங்கடா. புரியுதா? ஏன் அளவுக்கு மேல அனுபவிக்கிறீங்க பொருள் உறவு பால் உறவு இன்பத்தை? மரண பயம். நான் ஆத்மா, எனக்கு அதான் ஆன்மீக அறிவு. எனக்கு மரணம் இல்லை. புரியுதா? அனைவரும் நானே, இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும்ங்கிற ஆசை இருக்குமா? பிறரிடம் இருப்பதற்கு நீ ஆசைப்படுகிறாய். அது யார்? பிறர் இல்லை, நீதான். அப்ப உன்னிடம் இருக்கிற பொருளுக்கே நீ ஆசைப்படுகிறாய். புரியுதானே? இந்த உலகத்துல வாழ்றதெல்லாம் யாரு? நான் தானே. மிஸ்டர் மோடி யாரு? நான் தானே. அப்ப எனக்கு நான் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படணுமா? நான் தானே பிரதமர். நானே பிரதமரா இருந்துகிட்டு நானே பிரதமர் ஆசைக்கு இது பைத்தியக்காரத்தான இல்ல? புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்துல சுத்தி பாக்குறாங்க, சுவிட்சர்லாந்துல என்ஜாய் பண்றான். அவன் யாரு? நான் தானே. ஒருத்தர் கேட்டாரு, நீங்க சுவிட்சர்லாந்து போயிருக்கீங்களான்னு. நான் அங்கதானே இருக்கிறேன். நான் உலகம் முழுதும் இருக்கிற 800 கோடி மக்களும் நான் தானே. அப்படி எப்படி எனக்கு போறதுக்கு ஆசை வரும்? என் பையன் வெளிநாட்டுல இருக்கிறாரு, சுத்திக்கிட்டு இருப்பாரு. இப்ப கேட்பாங்க, நீங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா? உங்க பையன் இருக்க நாட்டுக்கு. நான் அங்கதானே இருக்கிறேன். உங்க பையன் தானே இருக்கிறாருன்னு சொன்னீங்க. பையன் யாரு? நான் இல்லையா? என்னையா பைத்தியக்காரனா இருக்கிற? இப்ப புரிஞ்சு போச்சா? இதுதான் பிரம்ம ஞானம். இப்ப பிரம்ம ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுட்டீங்களா? அந்த சுத்த வெளி, அது அறிவும் ஆற்றலும். இதுதான் பிரம்மம். இங்க பாருங்க, பிரம்மம் என்றால் என்ன? சூப்பர் கான்சியஸ், சூப்பர் ஃபோர்ஸ். சரியா போச்சா? இதுக்கு பேர் தான் தெய்வம், இறைவன், கடவுள், ஆதி, அனாதி, மூலம், அழியாதது, அருவம், புலன் அறிவுக்கு எட்டாதது, சுத்த வெளி. அறநெறி மலரும். புரியுதா? அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கும், ஆணவம் அழியும், மாயை பற்று விலகும், மன நிறைவும் அமைதி நிலைக்கும், ஜீவ முக்தி விடுதலை, இனி பிறவி இல்லை. ஆசை இருந்தா தானே பிறவி. பிறவி தொடர்புக்கு என்ன காரணம்? நிறைவு வராத ஆசை. அப்ப இந்த உடல் அழியும் போது உங்க ஆன்மாவுக்கு ஆசை இருக்குமா? இப்ப பிறவி எடுக்குமா? மீண்டும் பிறக்குமா? மீண்டும் பிறந்தால் துன்பம். பாருங்க, இதைத்தான் எல்லாம் வல்லது, யாவும் அறிவது, எங்கும் நிறைந்தது அரூபம். சரியா போச்சா? மதங்கள் கூறுவது இதைத்தான். வேதாத்திரியம் பற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இதுதான் சுத்தவெளி. 4 தரம். அது சுத்தவெளிக்கு இப்ப சரியா போச்சு இல்ல? வற்றாத இருப்பு எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது. குறைவு பூரண பொருள். அதுதான் பேராற்றல். அணுவையும் அண்டத்தையும் அசைப்பது அதுதானே. அணு முதல் அண்டம், விண்ணையும் காற்றையும் நெருப்பையும் நீரையும் மண்ணையும் தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடை மனிதனையும் ஆக்கியது யார்? படைத்தது யார்? தெய்வம். எவ்வளவு அறிவு இருக்கணும்! அது காலத்திற்கெல்லாம் காலம், அதற்கு காலமே இல்லை இல்ல. என்னாலும் நிகழ்காலம், எவர் லாஸ்டிங். புரியுதல்ல? அதுதான் ஒன்று இன்னொன்றாக மாறுகிறது. விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, புல்லாகி, புழுவாகி, பூச்சியாகி, தான் தன்மாற்றம். புரிஞ்சு பார்த்தா தானே மாறுவது. தேவைக்கேற்ற வடிவம், குணத்தை கொடுக்கிறது. இயல்பூக்கம். மனிதனுடைய செயலுக்கேற்ற விளைவு வருகிறது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உன்னுடைய வினையே உன் வாழ்க்கை துன்பங்களுக்கு காரணம். வினை விதைத்தவன் வினையை அறுப்பான். இந்த செயல் விளைவு நீதியையும் செயலுக்கேற்ற விளைவை எது கொடுக்குது? தெய்வம். இதுதான் தெய்வத்தின் 4 தரம், 3 திறம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.